Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்னன்னா ஒரு வேடிக்கையான கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என்னன்னா உங்களுக்கு நாட்டிலே பிடிச்ச நாடு எந்த நாடு அப்படின்னு சொல்லி விட்டு இது என்ன ஒரு வேடிக்கை நாடு. எனக்கு பிடிச்ச நாடு என்னோட தாய் நாடு இந்தியா தான். இந்தியாவுக்கு அப்புறம் ஐ லவ் இந்தியா. என்னோட தாய் நாடு என்னோட சொந்த நாடு இந்தியா. ஏன்னா இந்தியாவில தான் நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன். என்னோட முன்னோர்கள் எல்லாமே இந்தியா தான். நான் மதம் மாறணுமே தவிர வெளியில இருந்து குடியேறல இந்தியாவுக்கு. அதனால என்னோட ரொம்ப எனக்கு பிடிச்ச நாடு என்னோட தாய் நாடு, மை மதர் கண்ட்ரி. ஐ லவ் இந்தியா. செகண்ட், அதாவது அடுத்த இடத்துல ரெண்டாவது என்னண்டா அதாவது இந்தியாவை தவிர்த்து, இந்தியா விட்டுருங்க, இது நம்மளோட தாய் நாடு. இந்தியாவுக்கு அடுத்தது ரொம்ப பிடிச்ச நாடு எதுன்னு அவர் கேட்டிருக்காரு. அதாவது 2 கேள்வி கேட்டிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச நாடு எது, இந்தியாவா இல்ல நீங்க வேலை பார்க்குற நாடான்னு இப்படி டிஃபிகல்ட்டான கேள்வி கேட்டிருக்காரு. நான் சொல்றேன் 2 நாடுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் குவைத் அண்ட் ஹப் குவைத் அண்ட் வாட்ச் த ஹப் குவைத். ஐ லவ் குவைத். குவைத் எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி. அதாவது இந்தியாவை விட்டுட்டு, இந்தியாவை தவிர்த்து அது நம்மளோட சொந்த தாய் நாடு. என்னைக்குமே அதுதான் நம்மளுக்கு மேல இருக்கும். ஏன்னா சுதந்திரத்துக்காண்டி அவ்வளோ மக்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், நிறைய மக்கள் போராடி வாங்கின ஒரு இது. அதனால என்னைக்குமே நம்ம ரத்தத்துல ஊர்னது நம்ம தாய் நாடு தான். ஐ லவ் இந்தியா. இந்தியாவுக்கு அடுத்த நாடு எதுன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி குவைத். ஐ லவ் குவைத் அண்ட் ஹப் குவைத். எதுக்கு நான் அரபியில சொல்றேன்னா சப்போஸ் அரபிக்காரங்க இதை பார்த்தாங்கன்னா அவன் தெரிஞ்சுக்குவாங்களா, ஓ இந்தியன்ஸ் இந்த அளவுக்கு குவைத்தை லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் அண்ட் ஹப் குவைத் அப்படின்ட்டு அரபிலையும் சொல்றேன். இதை யாரும் தவறா நினைக்காதீங்க. ரெண்டாவது இது சப்போஸ் இது அரபிக்காரங்க பார்த்தாங்கன்னா இவன் எந்த மாநிலமா இருப்பான் அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனா மதராசி ஆனா ஹப்ப குவைத் வாஜித். ஐ லவ் குவைத். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி குவைத். ஏன்டா குவைத் என்னடா அவன் குவைத்துன்னு இருக்கான்னு பாக்குறீங்களா? குவைத் நான் என்னோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடந்தது. குவைத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன், நிறைய மாறி இருக்கேன். அதாவது ரொம்ப ஏழ்மையில இருந்து கொஞ்சம் மேல வந்திருக்கோம். இந்த குவைத்துல எல்லாமே இந்த குவைத்துல சம்பாரிச்ச காசு தான். அதனால ஐ லவ் குவைத், ஐ லவ் குவைத், ஐ லவ் குவைத் அண்ட் ஹப்ப குவைத். குவைத் பிலாத் வாஜித் ஜெயின். கசம் பில்லா குவைத் பிலாத் வாஜித் ஜெயின். ஐ லவ் குவைத்.